இன்கிரிடியன்ட் நீங்க சூஸ் பண்ண போறீங்க, அது எதுவா வேணா இருக்கலாம். லாப்ஸ்டரா? ஸ்டெஃபிக்கு ஆரஞ்சு ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்டெஃபி, இந்த அம்மா ஆரஞ்சு ஜூஸ் குடி. கொண்டாங்கம்மா. ஜூஸ் நல்லா டேஸ்டா இருந்துமா. சரி, கப்ப கொண்டாமா. கன்சீவ் ஆயிருக்கிற இந்த டைம்ல நீ டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கணுமா? அது ரொம்ப ரொம்ப நல்லது உனக்கும் குழந்தைக்கும். சரிம்மா, அப்ப டெய்லி ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க. அம்மா, நாளைக்கு அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, போணுமா எப்படி? ஆமா மக்களே, போகணும். நான் அக்காக்கு ஃபோன் பண்ணி இப்பவே சொல்லுவேன். அப்ப சரிம்மா, சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இல்லனா நான் சொல்லட்டுமா? அந்த மக்களே, நீ இரு, நானே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அம்மா ஃபோன் பண்ணுதாவ. ஹலோ எம்மா, எப்படி இருக்கீங்க? தங்கச்சி எப்படி இருக்கா? நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் மக்களே. நீ எப்படி இருக்கா? மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? பேர பிள்ளைகள் ரெண்டு பேரும் எப்படி இருக்காவோ? எம்மா, அங்க எல்லாரும் நல்லா இருக்காவ. எம்மா, தங்கச்சிக்கு ஹாஸ்பிடல் போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாவ? அதுவா மக்களே, இந்த டாக்டர் சரியில்லை பாத்துக்கோ. எப்போ பார்த்தாலும் ஊசிய தங்கச்சிக்கு போட்டு விட்டுருந்தாரு. அதனால உங்க ஊர்ல ஒரு நல்ல டாக்டர் இருக்காருன்னு சொன்னேல்ல, அங்க கொண்டு வேணா காணிப்போமா தங்கச்சிய? அப்படியாம்மா? அப்ப சரி, இங்க கூட்டிட்டு வாங்கம்மா. இங்க நல்ல பாப்பாவ, ஒயாம ஊசியெல்லாம் போட மாட்டாவ, அதிகமா தேவையில்லாம மாத்திரையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நல்ல பாப்பாங்க. அப்படியா மக்களே, அப்ப நாங்க சாயந்தரமா கிளம்பி வரட்டுமா, நானும் தங்கச்சியும்? சரிம்மா, வாங்க வாங்க, ஒரு கார் பிடிச்சு வாங்க, அப்படின்னா ஒரு ஆட்டோலயாவது வந்துருங்க. என்ன பஸ்ல வராதீங்க, கூட்டமா இருக்கும்ல தங்கச்சி கூட்டு வரும்போது. சரி மக்களே. ஏம்மா, தங்கச்சிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. இந்த அம்மா ஸ்டெஃபி, அக்கா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுதா. ஸ்டெஃபி, அப்ப உடனே கிளம்பி வாமா, இங்க ஹாஸ்பிடல்ல காட்டுவோம், சரியா? ஒண்ணும் பயப்படாத என்ன? சரிக்கா. அபிய கிட்ட அப்ப போன் பண்ணி சொல்லிட்டு சாயந்தரம் போல ஒரு ஆட்டோல கிளம்புதோம். சரிம்மா. எம்மா, என்ன சிரிச்சிட்டே இருக்கீங்க? ஒரே ஹாப்பி மூட் தான் போல. ஆமாடி, ஆமா. எம்மா, நீங்க இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். ராணி பாட்டி கிட்ட தானே, அப்புறம் ஸ்டெஃபி சித்தி கிட்டயும் தானே பேசுனீங்க? ஆமா மக்களே, ஆமா, சித்திட்டையும் பாட்டிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க மக்களே. பாட்டியும் சித்தியும் இப்ப சாயந்தரம் போல ஆட்டோல நம்ம வீட்டுக்கு வராங்க. எம்மா, சூப்பர். சித்தியும் பாட்டி நம்ம வீட்டுக்கு வராங்களா? எப்போ, எத்தனை மணிக்கு? இப்ப சாயந்தரம் 6:30 மணிக்கு வருவாங்க. அப்ப நம்ம வீட்ல தானே இருப்பாங்க வருவாரா? ஆமா மக்களே, சித்தப்பாட்டா சித்தி சொல்லிட்டு வரேன்னு இருக்கா. ஜாலியா இருக்கும் சித்தி கூட விளையாடுவே. பாட்டி நல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கும். அப்ப நான் டெய்லி பாட்டி கூட தான் தூங்குவேன், உங்க கூட தூங்க வர மாட்டேன். எப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இல்லனா காலை வச்சு என்ன சம்டிட்டே இருப்ப தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம். நான் உங்க பக்கத்துல படுத்தா தொல்லையா? அப்ப டெய்லி பாட்டி பக்கத்துல படுக்கலாம், உங்க பக்கத்துல படுத்து உங்க மேல கால் போட்டுட்டே நான் தூங்குவேன். சும்மா நீ பாட்டிக்கிட்டே படுத்துக்கோமா, என்கிட்ட வந்து படுக்காதம்மா. பாருங்க பாருங்க, நைட் வந்து உங்களை பயமுறுத்திட்டே இருப்பேன். சரி சரி, சீக்கிரமா போய் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா, சித்தி வந்துருவாள்ல. சரிம்மா. ஹாய் ஜாலி, சித்தி வர போறாங்க. சித்தி வயித்துல இருக்க பாப்பா கூட நான் பேசிட்டே இருப்பேன், சூப்பரா இருக்கும். சித்தி வர போறான்னு சொன்னா பூமாரிக்கு அவ்வளவு சந்தோஷம். சரியா இருக்குப்பா, எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறோமான்னு இருக்கு. எடி, இப்போ எதுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதே புலம்பிட்டு வர? மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? எம்மா, ஸ்கூல்ல எவ்வளவு ஹோம்வொர்க் கொடுக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய ஹோம்வொர்க் கொடுத்து படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. சரியா இருக்கு, படிக்கணும், எக்ஸாம். அப்பா, எவ்வளவு கணக்கு இருக்கு தெரியுமா? அதுக்குன்னு இப்படியா மூஞ்சி எப்படி வச்சிருப்பா? உங்களோட படிக்கிற பிள்ளைகளும் அப்படிதானே, எல்லாம் படிக்க தானே செய்யுது. உனக்கு மட்டும் என்ன கஷ்டம்? நானும் படிக்க தானே செய்றேன். நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன? கொஞ்சம் புக்ஸ் தான் இருக்கும். எனக்கு எவ்வளவு புக்ஸ் இருக்கு தெரியுமா? எம்மா, அவளை நம்பாதீங்க, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு படிக்காமல இருக்கா, பாத்துக்கோங்க. எடி, அப்படியா? நீ அப்படி சொல்லிட்டு படிக்காம இருக்கியோ? எம்மா, அவளை பேசாம இருக்க சொல்லுங்க. என்னோட புக்ஸ் பார்த்தாதான் தெரியும் அவளுக்கு. அவ சும்மா சொல்லுதா. ஓவரா சீன் போடாதேன்னா, நீ ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னா? எந்த ஃப்ரெண்ட் சொன்னா? சொல்லு. அது சீக்ரெட், சொல்ல முடியாது. யார்கிட்ட சொன்னா? சொல்லுடி போ, அவ பேரை சொல்லுடி. ஒழுங்கா Dress மாத்திட்டு மூஞ்ச கழுவிட்டு காபி போட்டு தரேன், குடிச்சிட்டு டியூஷனுக்கு போ. அம்மா, எனக்கு தலைலாம் வலிக்கி. நாளைக்கு டியூஷன் போறமா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுதம்மா. அம்மா, எல்லாம் பொய். அவ தலைவலிக்குன்னு சொல்லிட்டு வீட்ல படுத்துக்கிட்டு பெட்ஷீட் மூடி அதுக்குள்ள போனை வச்சு பார்த்துட்டே இருப்பாமா. இது அப்படியா? அவ சொன்னது உண்மையா? அம்மா, அவ சொல்றதுதான் பொய், நான் சொல்றது உண்மைமா. எனக்கு உண்மையில தலைவலிக்கு, சொன்னா கேளுங்க. இடி, நான் என்ன கேட்டிட்டு இருக்கேன், நீ போனை பாத்தியான்னு கேட்டிட்டு இருக்கேன். நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? சரி, தலைவலிக்கு நான் காபி போட்டு தரேன், போய் படு. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்து அடுத்த வீட்ல உட்கார்ந்து படிக்கணும், சரியா? சரிம்மா. என்ன மாட்டி விடணும்னா நினைச்ச? நான் சும்மா தான் சொன்னேன் தலைவலிக்குன்னு. சும்மா சொன்னேன் டோய், சொட கூட்டன் டோய். என்ன பண்ணுவே? எம்மா, இவள பாருங்க, வலிச்சனே
ரெடி ஆகும்? மக்களே பத்தபடி தீந்துட்டு பாத்துக்கோ. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், கடையில போய் வாங்கவா இல்ல ரமணியத்தை வீட்டுல போய் வாங்கிட்டு வரவான்னு. சும்மா சீக்கிரம் மத்தபடி வாங்கிட்டு வந்து கிரில்டு சிக்கன் பண்ணுங்க. எனக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியா? அப்ப சீக்கிரமா போய் ரமணி ஆண்டி வீட்டுல கொஞ்சோண்டு வத்தல் பொடி வாங்கிட்டு வா. சும்மா என்ன சொல்றீங்க? நான் போகணுமா? நான் அங்க போக மாட்டேன். ஏங்க போக மாட்டேன்? எதுக்கு? உன்னை பூச்சாண்டியை பிடிச்சிட்டு போறான். ஆமா, பூமாரிங்கிற பூச்சாண்டி தாங்க இருக்கு. அவ என்ன பார்த்தனா ஒவ்வொரு சீன் போடுவா. ரமணி ஆண்டி வீட்டுல போய் வத்தல் பொடி வாங்கி கொடுத்தா இப்ப நான் பண்ணி தருவேன். அப்படி இல்லனா இதை எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு நாளை தான் பண்ணுவேன். ஓகேவா? வேண்டாம், இப்பவே பண்ணிட்டாங்க. சரி, நான் வேணா ரமணி ஆண்டி வீட்டுல போய் வாங்கிட்டு வரேன். செண்டுமா, அம்மா சொல்றது கேளுங்க, போங்க. சரிப்பா. இப்ப வத்தப்படி வாங்க போனா அவ ரொம்ப சீன் போடுவா. என்னவோ அவங்க வீட்ல மட்டும்தான் வத்தப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நமக்கு சிக்கன் வாங்கணும். சரி, வத்தப்படி வாங்கிட்டு வருவோம். ஆண்டி, ஆண்டி, நீ எதுக்குல எங்க வீட்டுக்கு வந்திருக்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது டி. உங்க அம்மாவை கூப்பிடு, என்கிட்ட சொல்லு. அது எங்க அம்மா. நீ என்கிட்ட சொன்னா எங்க அம்மாட்ட நான் சொல்லுவேன். போட்டிங்க, வாங்கிட்டலாம் சொல்ல முடியாது. போடி. அப்ப என்கிட்ட சொல்லலனா நீ வெளிய போ. ஆண்டி, ஆண்டி, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கத்தாதல, லே வாயை மூடு, லே வாயை மூடு. இடி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார வெளிய தள்ளி கதவு அடைக்க? ஐயோ அம்மா, இப்போ என்ன சொல்லன்னு தெரியலையே. இடி, சிண்டு தான சத்தம் கேட்டுச்சு. யாம்டி அவன வெளிய போட்டு கதவு அடைச்ச? அம்மா, ஒருத்தர் இல்லம்மா. போய் சொல்லாத, அடி குடுப்பேன். அம்மா, அது வந்து அம்மா, திறக்காதீங்க, கதவு திறக்காதீங்க, சொன்னா கேளுங்க. வாச்சா, சரியா இருக்கு, திறந்துட்டாங்களா? ஐயோ மக்களே, ஏன் அழுத இப்படி? 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பான். அடி, பூமாரி இருக்கல்ல, மஞ்ச கலர் சூ வச்சு கால வச்சு சம்டி தள்ளி வெளிய போ சொல்லி கதவை அடைஞ்சிட்டா. அடி, ஐயோ குண்டு பையன் கோர்த்து விட்டுட்டானே. இடி, நம்ம இன்னைக்கு செத்த அம்மா கிட்ட எஸ்கேப் ஆயிரு பூமாரி. அடி, ஓடிட்டியா? வா, வீட்டுக்கு வரவில்ல. அடி, கவலைப்படாதீங்க. எங்க வீட்ல போய் ஒரு பெரிய வாரியல் எடுத்துட்டு வரேன். அத வச்சு பூமாரி வந்தனா அடி கொடுங்க. அடி. சரி மக்களே, என்ன வேணும்டா சிண்டு? அடி, எங்க வீட்ல வத்தல் பொடி தீர்ந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணனும். அதான் அம்மா கொஞ்சோண்டு உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாவ. அப்படியேடா, அழகுடா, நான் எடுத்துட்டு வரேன். பேசாம உட்காரு. சரி ஆண்டி. இந்தாடா, கொண்டு போ. தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க ரொம்ப நல்ல ஆண்டி. சரிடா, சரி. ஆண்டி, பூமாரி அடிக்க வாரியல் வேணும்ல ஆண்டி? வரும்போது வாரியலோட வரேன், சரியா? சரி மக்களே. சிண்டு ரொம்ப நல்ல பையன். இந்த பூமாரி தான் அவனை எப்ப பார்த்தாலும் வம்பு கிழத்திட்டு இருக்கா. சரி, தங்கச்சி ஸ்டெஃபி வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு. நம்ம அவளுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் செய்து வைப்போம். வந்த உடனே சாப்பிடுவாள்ல. சின்ன வாசம் அடிக்குது. அம்மா குலாப் ஜாமுன் செய்றாங்க. அம்மா என்ன செய்றீங்க? குலாப் ஜாமுன் மக்களே, சித்திக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இருக்கேன். வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எம்மா ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கிட்டேமா? சரி, ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடு, நிறைய எடுத்து தின்றாத. சித்திக்கும் கொடுக்கணும்ல. சரிம்மா. இனிமே டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் செய்வீங்க, அப்படிதானம்மா? ஆமா ஆமா, டெய்லி ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸும் செய்வேன். ஐயா, ரொம்ப ஜாலியா இருக்கும். சித்தி வந்தாச்சு. ஹாய் கவிஸ்ரீ, ஹாய் நிவேதா, ஹாய் மாணிக்கலட்சுமி, ஹாய் அகிலா மோகன், ஹாய் நூருல், ஹாய் திவ்யஸ்ரீ, ஹாய் பவதாரிணி, ஹாய் அருண், ஹாய் சஃப்ரின், ஹாய் தீக்ஷா. இதே மாதிரி உங்க பேரையும் நான் சொல்லணும்னா